வருஷமா 4 வருஷமா என்ன சாதனை பண்ணிருக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதி ஐயா பேரில் ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க. போர் அடிச்சு போனா 10 நாள் கழிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சிலை திறப்பாங்க. அதுவும் போர் அடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல விழா எடுப்பாங்க. அதுவும் போர் அடிச்சுனா கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க. இந்த 4ஐ தவிர தமிழகத்துல 4.5 ஆண்டுகள்ல நடந்த ஒரு சாதனையை நீங்க சொல்லுங்க. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, நம்முடைய கடமை இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தண்டனும் தலைவனும் நாம முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த முதலமைச்சராக, இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 மறுபடியும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற முடிவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து இங்கே சென்னையிலே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு எந்த வாக்கும் கூட சிந்தாம சிதறாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எல்லாம் இந்த பக்கம் வரணும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்.